அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம்னு ஒன்று கொடுக்காங்க. அது யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. ஏப்பா நீங்கள் ரொம்ப இலகுவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த பாரத்தை கொடுக்கலாம்ல. அதில் என்ன நீங்கள் புரியுது? உறவினர் பேரை பூரா கேட்குறீங்க. கடந்த வாக்காளர் அட்டையில் யார் உறவினர் இருந்தாருன்னு கேட்குறீங்க. 35 பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா 35 பேருக்கு நீங்கள் ஒரே கார்டாக கொடுக்க போகிறீங்க. தனித்தனியாக தானே கார்டு கொடுக்க போகிறீங்க. ரேஷன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரையும் இணைங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இருக்காது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுதேன். போலி வாக்காளர் சேர்த்துருக்காங்க, நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. ஏன்னா அதை முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் யாரும் போலி வாக்காளர்கள் கிடையாது. கள்ள ஓட்டு யாரும் போடுறதில்ல. நல்ல ஓட்டே பாதி பேர் போட மாட்டாங்க. 65% தான் 67% தான் ஓட்டு பூர்த்தி ஆகுது. ஓட்டு போட மக்கள் போகிறான். 35% பேர் போட மாட்டாங்க. இந்த நிலைமையில் எவன் போய் கள்ள ஓட்டு போட காத்திருக்கான்? அரசியல் கட்சிக்காரன் செய்வான். களவாணி பைய இருக்கிற ஊரில் 2 கட்சிக்காரனும் களவாணியாக இருந்தால் இணைஞ்சி நீ 50 ஓட்டை போட்டுக்கோ, நான் 50 ஓட்டை போட்டுக்கிட்டேன்னு சொல்லி ஓட்டு போடுவான். ஆனால் நம்மளை மாதிரி அப்பாவிகள் நம்ம ஓட்டு போகிறதே மிகப்பெரிய சங்கடம். அதாவது மக்களுக்கு ஓட்டு போடுற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. மக்களுக்கு ஓட்டு போடுற ஆர்வம் குறைஞ்சதுனால தான் அரசியல்வாதிகள் ரூபா கொடுத்து ஓட்டு போட கூப்பிடுதான். ஏன்னா இவங்க ஆர்வமாக போய் ஓட்டு போட்டால் யாரும் ரூபா கொடுக்க மாட்டான். இவங்க ஓட்டு போடுற ஆர்வம் மக்களுக்கு குறைஞ்சதுனால தானே 2000 ரூபாயாவது தாரம் நீங்கள் ஓட்டாவது போட வாங்கன்னு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை நிர்ணயித்து ஓட்டு போட கூப்பிடுதான். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஓட்டு போடுற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இப்போ இதை படிக்கிறவன், இதை பூர்த்தி பண்ணி இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறவனுக்கு அறவே வெறுத்துருவான். அவன் ஓட்டு போடணுங்கிற சிந்தனையே இருக்காது. அப்படி ஓட்டு லிஸ்ட்டில் பேரை எடுத்துகிட்டு ஓட்டுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். இன்றைக்கி காலையில் 4 பேர்கிட்ட கொண்டு இந்த பாரத்தை கொடுத்துருக்கேன் படித்தவங்ககிட்ட. ஒருத்தனும் எனக்கு தெரியாதுன்னு அதை நீங்கள் வேற ஆளை வச்சு பூர்த்தி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டான். எப்படி பூர்த்தி பண்ணுறது? போன வருஷம் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டோம்னே யாவும் இல்லை. ஓட்டு போட போகும்போது மக்கள் என்னப்பா எந்த 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 பள்ளிக்கூடத்தில் ஓட்டு பதியணும் அப்படின்னு கேட்கான். அந்த சாவடியில் போய் இந்த ஓட்டு சாவடின்னு சொல்லுதாங்க, பள்ளிக்கூடத்து பேரை சொல்லுதாங்க. அதன்படி போய் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுட்டு வந்துடுதான். போன தடவை ஓட்டு போட்டது, அதுக்கு முந்தின தடவை ஓட்டு போட்ட வரிசை என்னெல்லாம் கேட்டால் யாருக்கு தெரியும்? அரசியல் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த ஓட்டு லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டே மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. சராசரி மக்கள் அவங்க ஒரு சிலிப்பு தருவாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போட போவோம். இப்போ அதுவும் இல்லை. எப்படி போய் ஓட்டு போடுவான்? இதை பூர்த்தி பண்ணணுமே. யாரை வச்சு பூர்த்தி பண்ணுறது? என்ன நீங்கள் மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிங்க. இது பொதுமக்கள். உங்களை மாதிரி படிச்சுட்டு பணக்காரனாக இருக்கிறவன், நல்ல வேலை பார்க்குறவன், உதவியாளரை வச்சு, வக்கீலை வச்சு, அவனுக்கு 2 வக்கீல் உதவியாளராக இருப்பான், நல்லா படித்தவன் உதவியாளராக இருப்பான். அவன் அந்த பாரத்தை பூர்த்தி செஞ்சுருவான். எங்களை மாதிரி கொத்தனார் வேலைக்கு போகிறவன், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகிறவன், புலப்பர் வேலைக்கு போகிறவன், பெயிண்டர் வேலைக்கு போகிறவன், கூலி வேலைக்கு, வயக்காட்டு வேலைக்கு போகிறவன், செங்கமால் வேலைக்கு போகிறவன், லாரி லோடு மென்னு, டிரைவரு, வெளியூரில் இருக்கிறவன் எப்படி பாரத்தை பூர்த்தி செய்வான்? அப்படி பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லைன்ட்டு போயிடுவான். இது நீங்களை மக்களுக்கு ஓட்டு போடுற ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு, மக்களாக இந்த தேர்தல் வாக்கு செலுத்துகிற முறையிலிருந்து மக்களாகவே வெளியேறட்டும். நாம் நிறுத்தினா தவறாக ஆகி போயிடும். மக்கள்கிட்ட தவறான பிரச்சாரம் செய்வாங்க. மக்களே வெறுத்து போய் ஓடிரட்டும். இதுதானே ஐடியா. இதுதான் உங்கள் இலக்கு. அதுதான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பாரத்தை படித்து பார்த்தேன். அதில் அதை எவன் வச்சு பூர்த்தி செய்ய முடியும்? ஆதார் கார்டு கேட்டிருக்கீங்க, ரைட்டு. பழைய ஓட்டு கார்டு அந்த நம்பருக்கு கேட்டிருந்தால் அது ஓகே. ஏன் அதை விட்டு போட்டு இதுக்கு முன்னாடி வாக்கு செலுத்தின நம்பரு இதெல்லாமா? போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டோம்னே மக்கள் கிறுக்கு பிடிச்சி போய் அலைதான். யாவும் இல்லை. முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, நாங்கள் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறது உறுதி. இதில் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? இப்போ அந்த ஒரு கேள்வி வருது. இப்போ இன்றைக்கி காலையில் வேலையை முடிச்சு இப்போ 3 நாள் அலைதான் ஒரு பையன் அந்த ஃபாரத்தை ஃபில் பண்ணி தரமாட்டாங்க. நீங்கள் அனுப்புகிற ஆள் எப்போ வரும் வீட்டுக்கு கணக்கெடுக்க அப்படின்னு நாங்கள் வீட்டிலே இருக்க முடியுமா? காலையில் 7 மணி 7:30 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு சோத்தை கட்டிக்கிட்டு வேலைக்கு போனால் ராத்திரி 7 மணி 7:30 மணி ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டில் யார் இருக்கா? அடைச்சி கிடக்காங்க. சரி, அந்த நீங்கள் கணக்கெடுக்கிற ஆளை அனுப்புகிறீங்க. அந்த ஆள் வந்து வீடு வீடாக கணக்கெடுக்கிறாங்க.
இப்போ என்ன எல்லாரும் அந்த காலத்தை மாதிரி மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு சொந்தமாக கூட்டு குடும்பமாக இருக்கான், கீழ் வீட்டில் மேல் வீட்டில்னுட்டு. அப்படியே இருந்தாலும் அடிக்குடி வெட்டுக்குத்து போட்டு ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சு பகையாக கிடக்கான். என்னம்மா மேலே வீடு அடைச்சி கிடக்கிட்டா அந்த காலத்தில் சொல்லுவா, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க பேர் இன்னென்ன பேர், அந்த அக்கா பேர் என்னென்ன பேர், அந்த அக்காளுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கை பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா. இப்போ அப்படி சொல்கிற வாழ்க்கை முறை எங்கே இருக்குது? இவன் அவளை செய்வனை வைக்க, அவள் இவளை சாவட்டுமுன்னு செய்வனை வைக்கா. அவங்க செத்து 6 மாதம் ஆச்சே அப்படின்ட்டுருவா. அப்போ உயிரோடு இருக்கிறவனே செத்து போனான்னு பக்கத்து வீட்டுக்காரி கணக்கு சொல்லிடுவான். இப்படி இருக்கும்போது சரி நேரில் போய் நம்ம அந்த பாரத்தை பூர்த்தி செய்யலாம் அப்படின்ட்டு அவங்கள தேடி போனால் அவங்க எப்போ கணக்கெடுக்க வருவாங்க? இந்த கிழமை இந்த தெரு, அந்த கிழமை அந்த தெரு, இந்த கிழமைன்னு கிழமையாக நாங்கள் அலைய வேண்டியதான் வேலைக்கு போகாமல். சரி, உள்ளூருக்காரன் கதை இப்படி இருக்குது. வெளியூரில் இருக்கிறாம்ல, அவன் நிலைமையை யோசித்து பார்த்தீங்களா? அவன் கரெக்டாக அந்த ஓட்டு போடுறது அன்றைக்கி தான் வருவான், ஓட்டை போடுவான், போயிடுவான். இப்போ அவன் அத்தனை பேர், பல லட்சம் பேர் வெளி கோடிக்கணக்கான பேர் வெளியூரில் தான் இருக்கான். ஏதோ உள்ளூரில் 1-2 வேலை போகாத பாடு அப்படியே கிடந்து ஒப்பேற்றிக்கிட்டு எங்களை மாதிரி வயசான ஆள் தான் உள்ளூரில் கிடக்கும். இங்கேருந்து கொத்தனார், இங்கே எங்கள் ஊரில் 1000 ரூபா கல்லிடைக்குறிச்சிலே சம்பளம், கேரளாவில் 1500 சாப்பாடு போக 2000 சம்பளம் கொடுக்கான். பாதி கொத்தனார் கேரளாவுக்கு போயிட்டான், பாதி சித்தாள் வேலைக்காரன் கேரளாவுக்கு போயிட்டான். இப்படி வெளியூரில் இருக்கிறவன் அவன் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் வருவான். இப்போ அவன் எப்படி வந்து பூர்த்தி செய்வான்? அவன் வீட்டில் யார் இருப்பா? சரி, அரசு வேலையாக வெளியூரில் இருக்கிறவங்க எப்படி பூர்த்தி செய்வாங்க? வாழ்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் இப்படி 6 மாதத்துக்கு ஒருக்க ஆதார் கூட பான் கார்டு இணைங்க, பான் கார்டு கூட ஆதாரம் இணைங்க. ஒரு சுய உதவி குழுவில் ஒரு பொம்பளை லோன் எடுக்க போகிறா. அவன் இப்படி கம்ப்யூட்டரில் டக்குன்னு அடித்து பார்க்கான். ஏக்கா, உங்களுக்கு 4 குழுவில் ஏற்கனவே கடன் இருக்குது, அதனால் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாதுன்றதான். அதே மாதிரி வாக்கு செலுத்த போகும்போது அந்த வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்துட்டு நீங்கள் ஏற்கனவே செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே? அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதையும் எல்லா எங்களுடைய தனி மனித எல்லா ரகசியங்களும் எல்லா அந்த டாக்குமெண்ட்டுகளும் உங்ககிட்ட தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஆதார் கார்டு நம்பர் இருக்குது, ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது, பான் கார்டு நம்பர் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தோட இணைச்சி கேஸ் சிலிண்டர் அதையும் இணைச்சி வச்சுருக்கோம் காணாததுக்கு. இப்படி அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட வேண்டியதானே. நாங்கள் ஏன் இணைக்கணும்? நாங்கள் போய் இணைக்கிறதுக்கு, அதை இணைக்கிறதுக்கு ஒரு சம்பளத்துக்கு ஆள் போட்டு நீங்கள் சம்பளம் கொடுக்கியோ. இப்போ இந்த கணக்கெடுக்க வரவங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. அவங்களும் ஓசில் எடுக்க மாட்டாங்களே. அரசாங்கம் கொடுக்க சம்பளம், அப்புறம் நீங்கள் கொடுக்க சம்பளம், பணம் காசு விரயமாகுதுல்ல. இது எதுக்கு? நீங்கள் ஒரே அடியாக நீங்கள் மக்கள் யாரும் ஓட்டு போட வர வேண்டாம்னு அறிவிச்சிட்டு போயிட வேண்டியதானே. இப்போ மக்கள் நீங்கள் அறிவிக்க வேண்டாம், மக்களே ஓடட்டும் ஓட்டு போடாமல், இந்த தேர்தலில் வெறுத்து ஓடட்டும் அப்படிங்கிறது உங்கள் எண்ணம். அதுதான் அரசாங்கத்தில் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது பூர்த்தி பண்ணுற மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள், அவன் உதவியாளர் வச்சுருக்கிறவன் ஏப்பா அந்த பாரத்தை ஃபில் பண்ணி அதை ஃபில் பண்ணி தாப்பா பூர்த்தி செய்து தான்னா அவன் உதவியாளர் உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபில் பண்ணுவான், அதை பூர்த்தி செய்வான். நாங்கள் எந்த உதவியாளரை வைக்கிறதுக்கு இன்றைக்கி 3 நாள் அலைதான், ஒரு வயலும் தரல, கிழிச்சு தூர வீசிடுவோமான்னு தான் கோபம் வந்துச்சு. நான் இந்த பாரத்தெல்லாம் பூர்த்தி செய்ய போகிறதில்லை. அரசாங்கம் என் வாக்காளர் உரிமையை பறிச்சுக்கிடட்டும், என்ன வாக்காளர் லிஸ்ட்டிலேருந்து நீக்கிக்கிடட்டும். அப்படி நீக்கும் பட்சத்தில் நான் வருஷம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என் வாக்காளர் அட்டை எனக்கு அந்த வாக்காளர் பேர் நீக்க செய்தால் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிட்டு என்னுடைய ரேஷன் கார்டு, என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய பான் கார்டு அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த அரசாங்கத்திலேருந்து, இந்த கவர்மெண்ட்டிலேருந்து நான் வெளியேறிடுவேன். நான் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்னுடைய ரேஷன் கார்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு 3ஐயும் ஒப்படைச்சிருவேன். அப்புறம் இந்த அரசியல் சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது. ஏன்னா நான் தான் வாக்காளர் கிடையாது. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திட்டத்தை நான் ஏன் மதிக்கணும்? இப்படி ஒவ்வொரு மனிதனையும் தீவிரவாதியாக ஆக்கிற பொறுப்பு இந்த அரசாங்க அதிகாரிகள் தான். இது பொறுப்பு. இதை வடிவமைச்ச அதிகாரிகள், ஆலோசனை சொன்ன ஆட்சியாளர்கள் அத்தனை பேரையும் குற்றம் சொல்கிறேன். படித்த நீதிபதியாகவே இருக்கட்டும், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாகவே இருக்கட்டும், கடவுளாகவே இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற அந்த பாரத்தை
எவனாவது எழுத்து பிழை இல்லாமல் பூர்த்தி செஞ்சிருவானா பிழை இல்லாமல்? அப்படியா இருக்காது. சும்மா போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஆட்சியும் முறைகளும். சும்மா எங்களை போட்டு காலையில் பேப்பரை படிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இன்றைக்கி என்ன திட்டத்தை போட்டு கொல்ல போகிறானோ அப்படின்ட்டு. எல்லா கட்சிக்காரங்களும் இப்படி தானே செய்தீங்க நீங்கள். எங்கள் வலியும் வேதனைகளும் எங்கள் சிரமத்தையும் ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் அதிகாரிகள் புரிய மாட்டான். அவனுக்கு இன்றைக்கி இங்கே பிளாட் போடுதானா, அங்கே பிளாட்டை ஒரு சென்ட் 5 லட்சம் ரூபா, 5 சென்ட்டில் அங்கே ஒரு பிளாட் வாங்கி போடணும், இங்கே ஒரு பிளாட் வாங்கி போடணும், அங்கே 4 பில்டிங் கட்டணும், இங்கே 4 பங்களா கட்டணும் அப்படின்னு அரசியல் ஊழியர்கள் பூரா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்களுக்கு வேலை செய்ய மாட்டான், எங்கள் நலத்தை விரும்ப மாட்டான். அரசியல்வாதிகளும் அதே மாதிரி. நீங்கள் யாரும் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வரல. இந்த வாக்காளர் படிவத்தை படித்து பார்த்ததும் நான் கூட ஆதரவு தெரிவித்தேன். இந்த வாக்காளர் படிவம் வர்றது நல்லது இந்த கணக்கெடுப்புன்னு நினச்சேன். முந்தா நாள் இந்த படிவத்தை கையில் வாங்கி படித்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒன்றுமே புரியலை.